2025 was a tough lot. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எழுதினேன், ஆனாலும் என்னால முடியலையே. என்னால இது நிஜமா முடியாதா? நான் ட்ராப் எடுத்து கூட நான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் முடியல. ஏன் நான் எழுதும்போது மாத்திரமே பேப்பர் இவ்ளோ டஃப்பா இருக்கு? என்னடா நேரம் இது? சரி, ஓகே. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, செவுருல பெயிண்ட்டுக்கு நான் ஒட்டி வச்சிருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் தான் நெறைய இருக்கு ரிவிஷன்க்காக. இப்படிக்கா பார்த்தா புக்ஸ் ஃபுல்லா நோட்ஸ், பார்க்காத யூடியூப் இல்ல, கட் டவுன் பண்ணாத ஸ்க்ரீன் டைம் இல்ல. எவ்ளோ ஃபோக்கஸ்டா இருந்தேன். இருந்தாலும் என்னால பண்ண முடியலையே. ஏன்? நான் என்ன ஒரு ஃபெயிலியரா? நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணேன். இந்த வாட்டி எக்ஸாம் கிராக் பண்ணி, வால்பேப்பர்ல பார்த்தா இன்னும் கூட அந்த செத்தஸ்கோப்போட வால்பேப்பர் இருக்கு. வீட்ல செவுருலலாம் டாக்டர், டாக்டர்ன்லாம் எழுதி வச்சிருக்கேன். நடக்கட்டும்னு. ஏன் இது எனக்கு மாத்திரம் நடக்குது? எவ்வளவு ஆசையோட ஐ விஷ் ஃபார் திஸ். ஏன் இது நடக்க மாட்டேங்குது? நான் ஒரு ஃபெயிலியரா? Who says you're a failure? Come on. It's like we are too old to call ourselves failure. ஃபெயிலியர்னா என்ன? இப்ப நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எது வேணாலும் நடக்கலாம். நம்மளுக்கு பிடிக்காதது நடந்த உடனே நம்ம ஒரு ஃபெயிலியர்னு அர்த்தமா? We are more than that. We are more than just the exam. நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பண்ணதுனால இந்த எக்ஸாம் மைட் லுக் லைக் அ பிக் டீல். பட் இன் ரியாலிட்டி இது கூட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே, இல்லையா? ஸோ இன்னைக்கு how we can handle the thing that you guys are calling it as a failure or something that you couldn't get. ஸோ நம்ம நினைச்சது எல்லா டைம் கிடைக்கணும்னு இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த moment when you get to know it is not ours, how do you handle? Firstly, acceptance. ஏத்துக்கணும். ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும். இதெல்லாம் நடந்தது, ஓகே ஓகே, ஐம் ஓகே வித் இட். இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஜஸ்ட் திங்க். இதை நான் யோசிச்சேன், ஏன்னா அது பாஸ்ட்ல இருக்கு. யூ கான்ட் சேஞ்ச் இட். அதையே யோசிச்சுக்கிட்டு யூ கான்ட் லைக் ஸ்பாயில் வாட்ஸ் கமிங். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதை நீ யூ கான்ட் ஸ்பாயில் இட். ரெண்டாவது, யூ கேன் லேர்ன் டு ஹேண்டில் யோர் செல்ஃப். தட் இஸ் காம் யோர் செல்ஃப். சில பேர் ஏத்துப்பாங்க, ஆனா புலம்பிட்டே இருப்பாங்க. நான் ஏத்துக்கணும், இது எந்த இல்லைன்னு, ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, நீ விகரஸா ரியாக்ட் பண்ணன்னு வையேன், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீ சேடா ரூம்ல டோரை போட்டு சாப்பிடாம, will it change? will you get qualified now? இப்ப உனக்கு கட் ஆஃப்க்குன்னா நிறைய மார்க் கிடைச்சிடுமா? இல்ல. லைக் திஸ் விகரஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். மெயினா எதுக்குன்னா, நிறைய வி ஹவ் சீன் லைக் இந்தியால எல்லா பக்கமும் நிறைய இந்த சூசைடல் கேசஸ் இருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஒன் cannot control one's emotion. அதுதான் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு. பட் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை டு கண்ட்ரோல் இட். மூணாவது, யூ கேன் கோ டு த திங்ஸ் தட் யூர் பேஷனட் அபவுட். இதை பண்ணறதுக்கு முன்னாடி பேஷன் இஸ் சம்திங் நீ ஃப்ரீயா பண்ணுவ. யூஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் பேக். அதே நீட் எழுதும் போது நான் இதை படிக்கிறது அந்த எக்ஸாம்காக தான், இதை படிக்கிறது நான் அந்த ரேங்க்குக்காக தான் மனசுல இருக்கு. நான் இது பண்றேன், எனக்கு இது கிடைச்சாகணும்னு நீ ஒரு டிமாண்ட் வைக்கிற. அந்த டிமாண்ட் கிடைக்கலன்னு யூஆர் ஃபீலிங் ஹர்ட். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஆனா when you're painting, உன்னோட பெயிண்ட் யாரும் போய் மியூசியம்ல வச்சு nobody is going to pay you. இப்ப நீ எழுதுற poetry writing, அது நீயே பார்த்து you will only admire it. நீ யாராச்சும் appreciate பண்ணா you're not doing it. Same goes to singing, dancing. இதெல்லாம் வேறவங்க பார்த்து appreciate பண்ணணும். It gives you happiness. So demand இல்லாம நீ இஷ்டப்பட்டு பண்ற வேலைய you have to start doing. இவ்வளவு நாள் படிச்ச ஓகே, கொஞ்ச நாளுக்கு you do start doing things which you like. நாலாவது, ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யோர் செல்ஃப். இப்ப நீயா மறந்து நீ யாருன்றதே தெரியாம இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தோம். யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, மூவி இல்ல, சாங்ஸ் இல்ல, ஒன்னும் இல்ல. எவ்வளவு கஷ்டம். நவ் இட்ஸ் ஓகே. இப்பதான் உனக்கு டைம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ யோசிச்சு இப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். எதெல்லாம் உனக்கு ஃபீல் லைட்டா இருக்கும். அஞ்சாவது, டோன்ட் ஹேங் அவுட் வித் டாக்ஸிக் பீப்புள். உனக்கு பிடிச்ச ரிலேட்டிவ், உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், யாரு ஜென்யூனா உனக்காக ஹாப்பியா இருக்காங்க, யாரு குத்தி காமிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி பியூர் சோல்ஸோட மட்டுமே ஹேங் அவுட் பண்றதுதான் என்னோட ஸ்ட்ராங் சஜஷன். நீ எவ்வளவு வேணாலும் ஒரு பேட் திங்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணா, அது குத்தி காமிக்க 4 பேர் இருந்தா திருப்பி நீ அதே பள்ளத்துல தான் போய் விழுவ. ஸோ அது we are not going to hang out with toxic people. You have done everything. நீ இப்ப காமா இருக்க, உனக்கு புரிஞ்சிருச்சு சுச்சுவேஷன், you're happy, at least you're trying to be happy, or at least you're trying not to be sad. Trying not to be sad is a great thing. இப்ப next என்ன பண்ணணும்னா, now calm yourself down, think about the next step. One, you can go for many other options. It depends upon you. If you're going to take drop, you have to think very carefully. Like எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க,
இதுக்கப்புறம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் உனக்கு என்னன்னா ஃபெயிலியர் வந்தா உன்னால ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கா? எவ்வளவு டைம் போகுது? யூ ஹாவ் டு திங்க் இன் ஆல் த ஆங்கிள். இம்பல்சிவ் டெசிஷன் நோ. impulsive decision is not going to help you. அந்த ஓகே யூ ஆர் கோயிங் டு ஆர் ஃபேண்டாஸ்டிக். இப்ப நீ வந்து நீட் கிராக் பண்ணிட்ட, ஆனா அடுத்த 5.5 வருஷம் உன்னால அதோட கமிட்மெண்ட்ல இருக்க முடியுமா? திஸ் இஸ் த மெயின் திங் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். கடைசியா இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் வேணாமா? யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் யோர் செல்ஃப். இதெல்லாம் பாதி பேர் டிராப் பாதி இயர்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. என்னால முடியல, எனக்கு டிப்ரெசிவா இருக்கு, இதெல்லாம் தாண்டி நீ எக்ஸாம் எழுதினாலே நீ ஒரு பெரிய ஆளு. புரியுதா? யூ ஹாவ் டு பி சோ ப்ரவுட் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உன்னை நீயா யூ ஆர் 1000 times better than others. நீ 1000 times I am not better than others now. You have to look the opposite side. Look at the bright side. Always search for a bright spot. And you cannot feel sad. You should not feel sad. There is nothing called as a failure. You are not a failure. So like these are the things. இது ஏன் வந்து ஒரு important significant on a topic na, like there are many wrong things happening. As I am also a drop person, so எல்லார்கிட்ட இருந்து வர advice வேற. Like somebody who has taken drop, the thought process is different. So nobody is a failure. Anybody can think whatever they want to think, but the real failure is when you think you are a failure. யார் என்ன வேணாலும் யோசிக்கட்டும், அது நம்மளோட பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ நீ வந்து உன்னையே ஒரு ஃபெயிலியர்னு யோசிக்கிறியோ அப்பதான் நீ உண்மையான ஃபெயிலியர். தென் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அஸ் அ ஃபெயிலியர். ஏன்னா உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இல்லை. இதுதான் ரியல் ஃபெயிலியர். உன்னால முடியாது நீ முடிவு பண்ணிட்ட, நான் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா யூஆர் த ஃபெயிலியர். ஏன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணுறதுக்கெல்லாம் உன் மனசுல நான் சரியில்லை, என்னால முடியாது முடியாதுன்னு இருக்கும், பண்ற வேலை முடியாது. ஸோ ஆல்வேஸ் 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 பி ஆப்டமிஸ்டிக். நல்லதே, எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன யோசிக்கிறியோ அதுதான் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் திங்க் குட், டாக் குட். ஐ ஹோப் இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் எப்படி வந்து நம்மளுக்கு பிடிக்காதது நடந்தப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஜென்யூன் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். இந்த மாதிரி லைக் என்னன்னா ஒரு பெட்டர் ஃபீல் குட் வீடியோஸ் வேணும்னா just subscribe to my channel, like, share and comment, and all the best for whatever your decision is. Thank you for watching till now, and for more videos stay tuned. Bye bye.